கண்கெட்ட பின்பு சூரிய நமஸ்காரம். அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, ஸ்டாலினுக்கு நல்லா பொருந்தும். இவ்வளவு நாளாக நீட்டுன்னு குதின்னு குதிச்சார். உடனே கவர்னர்கிட்ட போனோன்னு அவர் சொன்னார், ஏன் என்ன போட்டு இந்த பாடுபடுத்துகிறீங்க, முட்டாள்கள் மத்தியில் வந்து நான் மாட்டிக்கிட்டேனையா, நீட் தேர்வை வந்து நாம் ரத்து பண்ண முடியாதியா, விலக்கு கொடுக்க முடியாதியா, அது சுப்ரீம் கோர்ட் ஆணைப்படி இருந்தது, மத்திய அரசாங்கம் நினைச்சாலும் முடியாது, ஏன்னா உச்ச நீதிமன்றம் ஆணை அது, இந்த விஷயம் புரியாமல் என்னை போட்டு படுத்துறீங்களேன்னு அதை வச்சுக்கிட்டே இருந்தார், அனுமதி கொடுக்காம. உடனே கவர்னரை எதிர்த்து நீட்டை கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு மசோதாவைன்னு சொல்லி கவர்னரை எதிர்த்து. அந்த கவர்னர் ஊட்டிக்கு போகும்போது கல்லை விட்டு எரிஞ்சது, கம்பை விட்டு எரிஞ்சதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நீட்டு விளக்கு மசோதாவில் கையெழுத்து போடு, அதுக்கு தான் அடித்தாங்க முட்டாள்கள் கூட்டம். உடனே என்ன பண்ணான், திரும்பி ஜனாதிபதிக்கே போனான். ஜனாதிபதிகிட்ட போய் கவர்னர் மேலே நடவடிக்கை எடுங்க, இதில் கையெழுத்து போட மாட்டேங்கிறான்னு இவ்வளோ கூத்தடிச்சாங்க. எல்லாம் தலையில் கை வச்சுக்கிட்டு நான் நினச்சோம், முட்டாள்கள் கூட்டத்தில் போய் குரங்கு கையில் பூமான மாதிரி ஆட்சி மாட்டிக்கிச்சோம். ஒருத்தனுக்கும் படிப்பறிவு இல்லாமல் ஒருத்தனுக்கும் புரியலையே. இப்போ கடைசி நிகழ்ச்சி இவர் சொல்கிறாரு ஸ்டாலின், நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, 3 வருஷம் ஆயிருக்கு இதை புரிஞ்சுக்கிறது. இவ்வளவு கூத்தடிச்சது 3 வருஷம் எதுக்கு கூத்தடிச்சிங்க? நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது, ஏனென்றால் அந்த அதிகாரம் மத்திய அரசு கையில் இருக்கிறது. மத்திய அரசு ஒன்றும் இல்லை, சுப்ரீம் கோர்ட்டே போய் வந்து அவங்க சொன்னது தான். அதனால் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசு நினைச்சாலும் முடியாது. உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்பை கொடுத்துருக்கு. இது தெரியாமல் 3 வருஷமாக கூத்தடிச்சுட்டு அப்பாவும் பையனும் இப்போ வந்துக்கிட்டு நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது. பார்த்துக்கங்க, தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கங்க, எப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. இவரெல்லாம் ஃபைலில் எங்கே புரிஞ்சுக்கிட்டு கையெழுத்து போட போகிறாரு. நிர்வாகம் என்ன லட்சணத்தில் நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள்.